நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ பெருமாளுக்கு பூ தொடுத்துட்டே இருக்கும். கையால் தொடுக்கிறது முக்கியமா, நான் பகவானுக்கு அடியவன்னு நினைச்சுட்டு தொடுக்கிறது முக்கியமானால் நினைவு தான் முக்கியம். அதைத்தான் அவர் சொல்றாரே தவிர, அப்போ அந்த என்னன்னு நம்ம வாங்கிக்கணும், செயல் பகுதியை விட அறிவு பகுதி முக்கியம், கர்மத்தை விட ஞானம் முக்கியம்னு சொல்லி ஆகணும் இல்லையோ. ஏன்னா கர்மாங்கிறது செயல் பகுதி, ஞானம்ங்கிறது அறிவு பகுதி. கர்மத்தை விட ஞானம் முக்கியம். ஆனால் நம்ம என்ன தப்பாக முடிச்சுட்டோம், கர்ம யோகத்தை விட ஞான யோகம் முக்கியம்னு சொல்கிறதா நினச்சுடுறோம். அதை அவர் சொல்லவே இல்லை. ஒரே கர்ம யோகத்துக்குள் கர்ம பகுதியை விட ஞான பகுதி உயர்ந்தது. இதுதான் கண்ணனுடைய தெளிவான முடிவு. ஆகவே நன்கு புரிஞ்சுக்கோ, இதுதான் கர்மயோகம், இதுதான் உன்னுடைய யுத்தம். இதை விட்டுட்டு நீ எங்கேயும் போவதற்கு இயலாது. ஆகச்சை நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேனாத்மனி விந்ததி. அந்த ஞானத்துக்கு சமமா மத்தொன்னில்லை. ஆசிரிப்பாய் உன்னுடையக்குரிய கர்மயோகத்தை செய். இப்போ யோகத்தை பற்றி விளக்குறேன். 5வது அத்தியாயம் வந்தது. கர்மயோகஸ்ய சௌகரியம் சைக்ரியம் காஷ்சன தத்விதாக. கர்மயோகம் எப்படி சௌரியமாக பண்ணலாம். அர்ஜுனன் கேட்டார், எங்களுக்கு எப்பவுமே சௌகரியம்னா ரொம்ப பிடிக்கும். ஏதா இருந்தாலும் இப்போ கீழே உட்காந்து ரொம்ப நாள் கேட்டுருக்கணுமா, நாற்காலி போட்டால் சௌகரியம். நாற்காலி கூட 15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சாய்வு நாற்காலியாக இருந்தால் இன்னும் சௌரியம். ஒன்று இப்போ நம்ம முதல்ல இப்படி உட்காந்து கேட்கும் போது தெம்பா அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாளாட்டம் உட்காந்துருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி சாய ஆரம்பிக்கிறது பாருங்க, அதுக்கு அர்த்த சயனம்னு பேர். அர்த்த சயனத்துக்கு அப்புறம் படுத்துனுடுற மொழியோ அனந்த சயனம்னு பேர். இந்த 3 சயனமும் உபன்யாசத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஆரம்பிக்கிறச்சே வீற்றிருந்த திருக்கோலம், ஒரு மணி நாள் ஆச்சுன்னா அர்த்த சயன திருக்கோலம், 2 மணி நாள் முடிய போகிறதுன்னா அனந்த சயன திருக்கோலம். ஆனால் வேறு வழியே இல்லை. உபன்யாசகர் மட்டும் முதல்ல உட்காண்டதுலேயே தான் உட்காந்துருக்கணும். அவர் மட்டும் நகர முடியாது. மற்ற எல்லாருக்கும் ஒரு வசதி. இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், சொல்கிறத விட கேட்கறது ரொம்ப ஆனந்தம். சொல்கிறதுல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கேட்கறது திருப்தியாக கேட்டுருவோம் இல்லையோ. இன்னொன்று பாருங்களேன், சொல்கிறவருக்கு கூட துணையே இல்லையே. இப்போ யாரான்னு 2 சுவாமிகளை இங்கே உட்காந்து வைக்கலாமோ இல்லையோ, உட்காந்து வச்சா பயமானு இல்லாத பார்த்துட்டு இருக்கலாமோ இல்லையோ. ஆனால் கீழே உங்களுக்கு எல்லாம் கூட உட்காந்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கா? எப்பவுமே உட்காண்டிருக்கிற சுவாமி தனியாக தான் உட்காந்துருக்கணும். அவர் பயந்துட்டே தான், யாருமே இல்லை, திரும்பி பார்த்தா இல்லைன்னு உட்காந்துருக்கமோ இல்லையோ. எதுக்கு சொல்ல வந்தேன், 5வது அத்தியாயத்தில் சௌரியமாக யோகத்தை பண்ணலாம், கஷ்டம் நினைக்காதே. சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகா விசிஷ்யதே. கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் சிறந்தது. கர்ம சந்நியாசம்னால் சந்நியாசம் விட்டு விடுவது, கர்ம சந்நியாசம் கர்மங்களை செய்யாமல் விட்டு விடுவது. அதை விட கர்மயோகம் வசந்ததுங்கிறார். இவனுக்கு ஆசை இப்போ கர்மங்களை செய்யாத யுத்த பூமியை விட்டுடணும். முடியாது. கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகம்தான் சிறந்தது. ஞேயஸ்த நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்ஷதி. ஆனால் அந்த கர்மத்தை செய்யும்போது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செய். இவன் அடிக்கணும் கொல்ல போகிறோன்ற எண்ணம்லாம் அவனுக்கு முக்கியமில்லை. நாட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு செய். விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காதே. நிர்த்வந்த்வஹி மகாபாஹோ சுகம் பந்தாத்து பிரமுச்சியதே. இப்போ கர்மத்தை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கொள். கர்மம் ஆரம்பிக்கணும்னாலே, யோகம் ஆரம்பிக்கணும்னாலே எல்லாரையும் சமமாக பார்க்குற புத்தி வேணும் அர்ஜுனா. 2வது அத்தியாயத்தில் தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு சொன்னேன் இல்லையோ. இத்தனை பேருக்குள்ளேயும் ஆத்மாக்கள் இருக்காளோ இல்லையோ. அனைவரும் தங்கள் ஆகாரத்தால் பண்புகளால் சமம். அதை தெரிஞ்சுக்கோ. ஆத்மாவுக்கு ஆத்மா வித்தியாசம் கிடையாது, இயற்கையில் கிடையாது. ஆனால் செயற்கையாக கர்மம் உந்தத்தான் ஆத்மாக்களில் வேறுபாடு வருது. இவர் கர்மம் வேறே, அவர் கர்மம் வேறே, அவர் கர்மம் வேறே. அதனால தான் என்னுடைய குணம் வேறையாக இருக்குது. சத்துவகுணம் வேறே, ரஜோகுணம் வேறே, தனோகுணம் வேறே. ஒருத்தருக்கு ரஜஸ் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு சத்துவம் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு தமஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதனால் அர்ஜுனா? அவன் கர்மா. அந்த கர்மத்தினால உயர்வு தாழ்வுகளே தவிர, இப்போ இப்படி பார், அந்த கர்மத்தை விலக்கிட்டு நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம் சுத்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தியானா எல்லாருமே சமம் தானே. இங்கே நாம் உட்காண்டிருக்கிற இத்தனை பேரும் சமம். எப்படி பார்த்தால் சரீரத்தோட கூடிய ஆத்மாவை பார்த்தா நம்ம சமமாக இல்லை. ஒருத்தரும் வெவ்வேறு, புடவை வேறு, வேட்டி வேறு, சொக்கா வேறு, கண்ணாடி வேறு, நெத்திக்கு வேறு, எல்லாம் வேறு. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த சரீரத்தை பிரிச்சுட்டு நம்ம ஆத்மாவை பார்த்தால் அனைவரும் சமம். அதில் கூட ஒரு விஷமம் வரும், அதில் கூட ஒரு மாறுதல். கர்மத்தோடு சேர்த்து ஆத்மாவை பார்த்தா வெவ்வேறு. உங்கள் கர்மம் வேறு, என் கர்மம் வேறு. ஆனால் அந்த கர்மத்தையும் பிரிச்சுட்டு சுத்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தால் எங்கும் வேறுபாடு கிடையாது அர்ஜுனா. அதை பார்க்க தெரிஞ்சவன் தான் சமதர்ஷி. சமதர்சனம் வந்துடுத்து பிரம்ம தர்சனமே அடைஞ்சுட்டேன்னு அர்த்தம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச
பண்டிதாக சமதரிசனாக, நன்னா படித்த பிராமணன், அறிவில்லாத பிராமணன், அனுஷ்டானமே இல்லாத பிராமணன், பெரிய யானை, சின்ன பசுமாடு, நாய் அடித்து உண்றவன், இவா இத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் ஆத்மா இருக்குது. ஒரே ஆத்மான ஒரு சொல்லலை, எத்தனையோ கோட்டானு கோட்டி ஆத்மாக்கள். ஆனால் அனைத்து ஆத்மாக்களும் சமம். இகைவ தைர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமிய ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணித்தே ஸ்திதாக. யார் ஒருத்தன் இந்த பிரம்ம தரிசனத்தை இங்கே பெற்றுட்டானோ, அனைவரையும் சமமாக பார்க்க தெரிஞ்சுட்டானோ, அவன் சம்சாரத்தை இங்கேயே ஜெயித்தவனாகிறான். அங்கு போய் தான் ஜெயிக்கிறது இல்லை, அவன் சம்சாரத்தை இங்கேயே ஜெயிச்சு விடுறார். அதை புரிந்துகொள். ஆக பிரம்ம தரிசனம் இருந்தாலே மேற்கொண்டு யோகம் வளரணும்னாலே காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதச்சேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் போக்தாரம் யஜ்ஞதசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சசி. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், 5வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். நான் எல்லாத்துக்கும் எல்லா யஜ்யங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் நான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், அனைத்து லோகத்துக்கும் ஈஸ்வரன் நான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், யஜ்ஞம் தபசு தானம் இது இத்தனையினாலும் ஆராதிக்கப்படுபவன் நான். இப்படிப்பட்ட என்னை சுகிருதம் சர்வபூதானாம், இத்தனை ஜீவராசிகளையும் சமமாக பார்த்தியோ இல்லையோ. இன்னொன்று பாரு, அவர்கள் அத்தனை பேருக்கு நான் நன்மையே நினைக்கிறவன்னு புரிஞ்சுட்டு என்ன பார். எல்லா ஜீவர்களுக்கும் நல்லது நினைக்கிறவர் பெருமாள். இதைத்தான் சௌஹார்தம்னு சொல்கிறார். ஹிருதயம், நல்ல மனசு, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற மனசு. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்மளாம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தா. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நெருக்கமாக திறந்த உள்ளத்தோட சுத்தமான மனசோட நாம் எவ்வளவு வசதியாக போனாலும் அவன் அப்படியே நன்னா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யாரான்னு இருக்காளா? அந்த மாதிரி ஆளே குறவு. நம்ம ஒருத்தரை போய் சேவிச்சா கூட நல்ல திறந்த மனசோட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காளா? அதுக்கே அக்கா தங்களுக்குள்ளேயே இல்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே இல்லை, பெரியப்பா சிற்றப்பாக்களுக்குள்ளேயே இல்லை, எல்லாம் வசந்துட்டானே. இப்படி நினைக்கிறதுக்கு தான் ஆள் இருப்பாளே தவிர எதிலும் பொறாமை, எதிலும் தேவையற்ற லோபித்தனம், கருமித்தனம், இதுதான் நாள். ஆனால் அந்த நாள் அப்படி இல்லை. பெரும் பணக்காரன், பெரும் பண்டிதன் ஒருத்தனை பார்த்தா கூட ஒன்றுமே இல்லாதவன் கூட அவர் இருக்கார், இருந்துட்டு போகிறாரே, எனக்கு என்ன, நான் என் வழியில் இருக்க போகிறேன், அவர் வழியில் இருக்க போகிறார் என்று பொறாமையற்று இருந்தார்கள். அது ரொம்ப சிறந்த பண்பு இல்லையோ. அந்த பண்பு முக்கியமாக இருக்கிறது கண்ணனுக்கு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சசி. நம்மளும் அதைத்தான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அனைத்துலகும் வாழணும், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு பிரார்த்திக்கிறோம். ஆகவே அனைத்தும் வாழணும்னு நினைப்பவர் பெருமான். 5வது அத்தியாயம் முடிஞ்சது, 6வது அத்தியாயம் தொடங்கிறது. இப்போ யோகம் பண்ணுறதுக்கு வழி சொல்லி கொடுக்க போகிறார். யோகாபியாச விதிகி யோகி சதுர்தா யோக சாதனம். யோக அபியாசம் எப்படி பண்ணணும்னு அர்ஜுனன் கேட்குறான். இதோ சொல்கிறேன் அர்ஜுனா. இப்போ எங்கே உட்காண்டிருக்கிறது? யுத்த பூமிக்கு நடுவில். அங்கே உட்காந்து எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறார். ஸ்லோகத்தில் அழகாக இருக்குது. யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்யதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சியதே. ஒருத்தன் யோகத்தில் ஏறினவனால் அவன் தன் மனசை நன்னா பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம ராட்டினம் ஜகடை போட்டிருக்கோம், அதில் தாம்பு கயத்தை போட்டு கணத்தில் தோண்டி போட்டு ஜலம் இழுக்கிற மொழியும், இப்படி இழுக்க அப்படியே அது மேலே வரும் சொல்லியும். அப்போ அந்த ஜகடையை வச்சுன்னு தாம்பு கயத்தை வச்சுன்னு தோண்டிய மேலே தூக்குற மொழியும். அதை போல் ஆத்மாவை உயர்த்துக்கிறதுக்கு அந்த ஜகட சங்கிலி ஆட்டம் மனசை வச்சுக்கோ அர்ஜுனா. அதை சுற்றி தான் நீ மேலே வசதி ஆகணும். உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேது ஆத்மனா ஆத்மானம். உன் மனசால ஜீவாத்மாவை வசத்திக்கோ. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. ஒரு மனசே தான் ஆத்மாவுக்கு விரோதி, மனசே தான் ஆத்மாவுக்கு பந்து. அந்த பந்துவை வச்சுன்னு நன்னா வசதிக்கோ, விரோதின்னு நினச்சின்னு கீழே விழுந்துடாதே. அப்போ யோகத்துக்கு முதல் தேவை மனக்கட்டுப்பாடு. அத்தோட இப்போ எப்படி யோகத்தில் சரீரம் இருக்கணும், பத்மாசனத்தில் எப்படி உட்காரணும், இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறார். ஏகாக்கி யதச்சித்தாத்மா நிராசீர் அபரிக்கிரகா. ஏகாக்கி எப்பவும் தனிமேல் இருக்கணும். யோகம்னா கூட்டமாக உட்காந்து பண்ணாதீங்கோ. சுவாமி இன்றைக்கி எல்லாரும் வகுப்பு எடுக்கிறது அப்படி தானே எடுக்கிறா, நிறையா பேர் உட்காந்து வச்சுக்கிறா, அப்படி வரிசையாக 1000 பேர் உட்காந்து யோகம் சொல்கிறாள்னால் அதெல்லாம் ஆசனங்கள். தயவுசெய்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். யோகம் வேறு, ஆசனம் வேறு. நம்ம சேர்த்து யோகாசன வகுப்புன்னு இருக்கும். ஆசன வகுப்புன்னு சொன்னால் உடலுக்கு,
யோக வகுப்புன்னு சொன்னால் மனசுக்கு பயிற்சியே வேறு, சரீரத்துக்கு பயிற்சியே வேறு. சரீரம் நீங்கள் 100 பேரை ஒன்றாவே உட்காந்து சொல்லிக் கொடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் தியானம் பண்ணணும்னு சொன்னாலே பகவத் தியானம்னு சொன்னால் தனிமை, அது கூட்டாக அல்ல. பல பேர் கூட இருந்தாலே ஒரு சத்தமானு கேட்கும், அந்த சத்தம் கண்டிப்பாக இடைஞ்சல் பண்ணிடும். அதனால தான் தனித்து காரணம்ங்கிறார். ஏகாக்கி யதச்சித்தாத்மா நிராசீரபரிகிரஹ நிராசி, மற்ற எதுலேயும் ஆசை அறுத்தவனாய் இடத்தை தேர்ந்தெடுக்கணும். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனமாத்மனா நாத்யுச்ரிதம் நாச்சினீச்சம் சேலாஜின குஷோத்தரம். சுச்சௌ தேசே, நல்ல இடமா தேர்ந்தெடுத்துக்கோ. துர்நாற்றம் இருக்கக்கூடாது, வேற எந்த காற்று அப்படி இப்படி எதுவும் வீசக்கூடாது, ஒரே ஜலமாக கீழே போய் வழுக்கிறாப்பில் இருக்கக்கூடாது. சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோ. எங்கே யோகத்துக்கு உட்காரணும்னு சொல்கிறார். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனா, உட்காந்தா குழிஞ்சு உள்ளே போகிற ஆசனத்தில் உட்காராதே. அப்படின்னா மெத்தா திண்டு போட்டு உட்கார்றமோ இல்லையோ, நீ பண்ணவே போகிறதுலேன்னு விட்டார், தூங்கி போடுவேன். ஆகவே அந்த திண்டுலாம் உட்காராதே, முதல்ல ஸ்திரமான ஆசனத்தில் உட்காரு. நல்ல கட்டை, மரக்கட்டையில் பண்ணப்பட்டது தான் ரொம்ப நல்லது. அந்த நாளில் படுத்துக்கச்சேவே தலைக்கு கட்டை வச்சுப்பா தெரியுமா. இப்போ தான் நம்ம விளம்பரப்படுத்தவே என்ன பண்ணுறா, நீங்கள் படுத்துட்டீங்கன்னா மேலேயே இருக்க மாட்டேன் உள்ளே படுவீங்கிறான். தெரியும் சுவாமி, நிச்சயமாக நான் இந்த மேலே இருக்க போகிறதுல உள்ளே பட போகிறேன்னு தெரியும். அந்த அளவுக்கு தானே இப்போ படுக்கைகள்லாம் வந்துடுச்சு. அப்போ தலையணையோ படுக்கைகளோ முதல்ல அதை போல் அழுந்துராப்பில் இருக்கக்கூடாது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனா, ஸ்திரமான ஆசனத்தில் உட்காந்துக்கோ. நாத்யுச்சிரிதம் நாதி நீச்சம், அந்த ஆசனம் ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. ரொம்ப கீழே இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படியே கொஞ்சம் சாஞ்சிக்கலாமான்னு தோணும், தூங்கி போடுவேன். ரொம்ப உயரத்துலேருந்து இவ்வளோ உயரத்தில் இப்போ எங்களை உட்காந்து வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன், எப்போ விழுந்துருவோமோன்னு பயந்துட்டுருப்போம். அப்புறம் தியானத்திலலாம் உள்ளமே போகாது. அதனால் ரொம்ப கீழேயும் உட்காராதே, ரொம்ப மேலேயும் உட்காராதே. நாதி நீச்சம் நாத்யுச்சிரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம், எதை போட்டுன்னு உட்காந்துக்கணும். கீழே தர்பத்தை பிறப்பு, அதுக்கு மேலே மாந்தோலை போட்டுக்கோ, அதுக்கு மேலே பட்டு துணியை வச்சுக்கோ. சேலாஜின குஷோத்தரம் தத்ர ஏகாகிரம் மனः கிருத்வா யதசித்திந்திரிய கிரியா உபவிசாசனே யுஜ்ஜன் யோகம் ஆத்ம விசுத்தையே. அப்புறம் உட்கார வேண்டிய முறை, பத்மாசனத்தில் அமர்ந்துக்கோ. வலது குதிகாலை தூக்கி இடது தொடைக்கு மேலே வச்சுடு, அதே இடது குதிகால் எடுத்து வலது தொடைக்கு மேலே வச்சுக்கோ. இதை போல் நேரம் உட்கார இடுப்புக்கு கீழே இருக்கிற மொத்த நரம்புகளும் நம்முடைய வசத்துக்குள்ளே வரும். சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் நச்சலம் ஸ்திரா. சமம் காய சிரசு கிரீவா, கிரீவா கழுத்து, காயம் சிரசு தலை கழுத்து முதுகு, இந்த 3 ஒரு நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்படின்னு இப்படி சாஞ்சி உட்காரக்கூடாது, இப்படி சாஞ்சி உட்காரக்கூடாது. உட்காரும்போதே இப்படி உட்கார்றமோ இல்லையோ, எவ்வளவு நேரமானாலும் இந்த கீழ் முதுகு வலிக்கிறாப்பில் அப்பப்போ உங்களுக்கு படுற சொல்லி, இப்போ இத்தனை நீங்கள் உட்காந்துருக்கணும் இல்லையோ, கீழ் முதுகு வலிக்கும். ஒன்றும் இல்லை, இது பயப்படவே தேவையில்லை. கீழ் முதுகு வலிச்சதுனால் நன்னா இழுத்துட்டு நிமித்தி இப்படி உட்காந்துன்னு வச்சுங்க. இந்த பின்முதுகு அப்படி வில்லா இழுத்தோம்னா வலி 10 நிமிஷத்தில் போடும். நாம் நினைக்கிறது அதை போல் இழுத்து உட்காந்தா வலி வரும்னு நினைக்கிறோம், அப்போ தான் வலி போகும். பல விஷயத்தை எது வலியை போக்குமோ அதைத்தான் வலியை கொன்றும்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அதனால தத்திர ஏகாகிரமன கிருத்வா, தலையின் பின்புறம் கழுத்து முதுகு இந்த 3 ஒரு நேர்கோட்டில் இருக்கா பார்த்துக்கோ. சம்பிரேக்ஷ நாசிகாகிரம் ஸ்வம் திசச்ச அனவலோகையன்னு, அங்கங்கே சுத்து முத்தும் பார்க்காதே, கண்ணெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கோ. மூக்கு நுனியை பாருன்னார். சம்பிரேக்ஷ நாசிகாகிரம், நன்னா கூர்மையாக பாரு, மூக்கு நுனியை பாரு. அர்ஜுனன் கேட்டான், யார் மூக்கு நுனிய? நீ மூக்கு நுனியை பாருன்னு என்ன, யார் மூக்கு நுனி? ஸ்வம், உன் மூக்கு நுனியை பார் அர்ஜுனா. மற்ற பேர் மூக்கு நுனியை சொல்லலை, உன் கண்களை கொண்டு வந்து நடுவில் இருத்தி மூக்கு நுனியை பார். பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா மனசம்யமியமச்சித்தா யுக்த ஆசீதமத்பரா. அப்படி மூக்குக்களை பார்த்து கொண்டு உன்னுடைய உள்ளத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் வை. யோகம் தியானம்னாலே எத்தையோ நினைக்கிறது இல்லை, வெட்ட வெளியை நினைக்கிறது இல்லை. தயவுசெய்து ஒன்று நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். தியானம்னா சில பேர் என்ன சொல்லி கொடுத்துட்றாள்னால், எந்த சிந்தனையும் இல்லாமல் போவது தியானம். அப்படியே உங்கள் மனசை சூன்யமாக்கிடுங்கோ, எந்த எண்ணமும் இல்லாமல் செய்யுங்கிறா. கை கூடவே போகிறதில்லை, இதை நம்மால் சாதிக்கவே முடியாது. மனம்னு இருந்தாலே ஏதோ ஒன்று நினைச்சே தீரும். ஆனால் என்ன மாற்றிக்கலாம்னால், மனத்தை நினைக்காததுன்னு சொல்ல முடியாது, மனத்தை நல்லதை நினைன்னு சொல்லிக்கலாம். அது எதோ நினச்சிருக்கோ இல்லையோ, அதெல்லாத்தையும் விட்டுடு, கண்ணனை நினச்சிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனத்தை நினைக்காததுன்னு சொல்ல முடியாது,
மனத்தை நல்லதை நினைன்னு சொல்லிக்கலாம். அது எதோ நினச்சிருக்கோ இல்லையோ அதெல்லாத்தையும் விட்டுடு, கண்ணனை நினச்சிக்கோ என்று தான் சொல்ல முடியும். அதனால் தெய்வத்தை குறித்து தியானம், அவனுடைய திவ்யமான விக்கிரகத்தை குறித்து தான் தியானம். அதை விட்டு விட்டு ஆகாசத்தை நோக்கி தியானம், மரத்தை நோக்கி தியானம், மட்டையை நோக்கி தியானம்லாம் ஆகவே ஆகாது. அது தியானம் பண்ணுறோங்கிறதுக்கு அப்படி வட்டமாக ஒன்றை போட்டு அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி குத்திருப்பா. நீ நன்னா அந்த கண்ணை சுருக்கின அந்த புள்ளையே பாரு, தலை சுற்றும். சாமி ஏற்கனவே தலை சுற்றின்னு இருக்கு, எங்கே நிற்கிறோன்னே தெரியல, இதை வேற பார்த்தால்னால் அதெல்லாம் தேவையே இல்லை. தியானத்தை பற்றி ஏன் முதல்ல யோக சூத்திரம் பதஞ்சலி பகவான் எழுதினாரோ இல்லையோ, பதஞ்சலி ஆதிசேஷனுடைய அவதாரம், மறுபடியும் ஆதிசேஷ அவதாரம் பகவத் ராமானுஜர். அப்போ பதஞ்சலியே ராமானுஜராக அவதரித்தார்னு சொல்லலாம். அதனால் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். எல்லாருக்கும் யோகம் நடக்கும், சாத்தியம்தான். ஆனால் திருமேனியை நினைக்கணும், எத்தையோ நினைக்கக்கூடாது. பெருமானுடைய திருமே நமக்கு பிடித்த குருவாயூரப்பன் எனக்கு பிடிக்கும், திருமேனுடையான பிடிக்கும், ரங்கநாத பெருமாள் பிடிக்கும், சுவாமி பதரிகாசிரமத்து பெருமாள் தான் சுவாமி பிடிக்கும், தாராளமாக வச்சுக்கோ. யார் எந்த திருமேனி பிடிக்குமோ அத்தையே கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக மனசில் நிறுத்தணும். கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்த அந்த திருமேனி நம்மக்கிட்ட இருக்கிற பாப்பங்களை கழிச்சுட்டே வரும். இது கழிய 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகும், இன்னும் கொஞ்சம் கழியும், 12-14 நிமிஷம் ஆகும், இன்னும் கொஞ்சம் கழியும். அப்போ அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுன்னு வந்தால் அப்போ நீண்ட நேரத்துக்கு உட்காடுறோம். 1 மணி நேரம் கூட உட்காருவோம். அப்புறம் யாரும் தொந்தரவு பண்ணவே மாட்டான். அது கூட ஆச்சரியம் இல்லை. நன்னா பழக ஒரு 3 மாதமானாலே 10 நிமிஷம் சரியாயிடும். ஒரு 3 வருஷம் பழகிடுத்துன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 3 வருஷம் நன்னா திருமேனி இருத்த வந்துட்டா எழுந்தப்புறமும் நினைவு வரும். அப்போன்னா அதை உட்கார்றச்சே மட்டும் தெரியறது இல்லையோ, எழுந்திருக்கிறச்சே யாரையோ பார்க்குறோம். அப்போ கண்ணை மூடின்னு இருக்கிறச்சே தியானம் கூடுறது, கண்ணை திறந்து பார்த்த உடனே யாரோ தெரியறா. 3-4 வருஷம் பழகிவிட்டா யாரையோ பார்த்துருந்தாலும் அப்போவே அந்த தியான திருமேனியே ஞாபகத்துக்கு வரும். சுவாமி அப்படின்னா யார் என்னன்னு தெரியாத பட போகிறது என்ன, போட்டமே இதனால ஒன்றும் இல்லை, இப்போ நான் போட போகிறது என்ன, போகணும்னு தான் இத்தனை பேரும் உபதேசிச்சிருக்கிறது. அப்படி போயிடுதுன்னா அப்புறம் மற்றது ஞாபகம் வரப்போகிறது இல்லை. இப்போ வேலை நடக்காதோன்னு நினைக்கவே வேண்டாம், இன்னும் நன்னா நடக்கும். ஏன்னா நம்முடைய மனசுக்கு இருக்கிற மொத்த சக்தியும் இப்போ பயன்பட ஆரம்பிச்சுடுத்தோ இல்லையோ. முன்னாடி நிறைய சக்தியை விரயம் பண்ணி பயன்படுத்தியிருந்தோம். இப்போ அந்த மனசு நேரம் ஒரு கண்ணனிடத்தில் நிலைப்படுறபடியால் நல்ல சக்தி உள்ளதாயிடுறது. 4 மணி நேரத்தில் பண்ணுற காரியத்தை அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். மேலும் இவனுடைய வாசனை பக்கத்துலலாம் வீச ஆரம்பிச்சிடுமே. ஒரு நல்ல தாமரை மலர் ஒரு இடத்துல இருந்தால் சுற்றி நல்ல வாசனை வீசலை, அதை போல் ஒரு யோகி ஒரு இடத்துல இருந்தால் சுற்றி வாசனை வீசும். எல்லாமே நல்லது தான் நடக்கும். இவனுக்கு இடைஞ்சலுக்கு ஆளே இருக்க மாட்டான். அப்பா அர்ஜுனன் கேட்கிறான், யோகம்னா தூங்கவே கூடாதுங்கிறாளே, அப்படியா? யோகம்னா பட்டி கிடக்கிறவங்கிறாளே, அப்படியான்னா? ரெண்டும் தப்பு அர்ஜுனா. பட்டி கிடக்கிறவனுக்கு யோகம் கூடாது, தூக்கம் இல்லாதவனுக்கு யோகம் கூடாது. நாத்தியஸ்னதஸ்து யோகோஸ்தி நச்ச ஏகாந்த மனஸ்னதா நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுன. 24 மணி நேரம் முழிச்சுட்டு வேலை பார்க்குறவனுக்கும் யோகமே கைக்கூடாது. அவன் கடைசியில் வேலை பார்த்துருக்கேன்னு தூங்கி வழிஞ்சுட்டே இருப்பான். அதுக்குன்னு தூங்கிட்டே இருக்கான் பாரு, அவனுக்கும் கை கூடாது. அப்போது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும், நிறையா சாப்பிட்றவனுக்கும் கூடாது, சாப்பிடாத இருக்கிறவனுக்கும் கூடாது. தேவையான அளவுக்கு சாப்பிடணும், சாப்பிட்ட அளவுக்கு பயிற்சி பண்ணணும். அதையும் சேர்த்து சொல்கிறார், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. எவ்வளவு சாப்பிட்ருக்கியோ அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி பண்ண வேண்டும். இப்படியாய் மெதுவே யோகத்தை பழக்கிக்கோ. அது நேராக உன் சித்தங்களை கொண்டு வந்து என்னிடத்தில் நிறுத்தும். நிறுத்த நீ என்ன தெரியுமா பார்க்க தெரிஞ்சு போறே. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யார் ஒருத்தன் அனைவருக்குள்ளும் என்னை காண்கிறானோ, என்னை எல்லாருக்குள்ளும் காண்கிறானோ, அனைத்தையும் என்னிடத்தில் காண்கிறானோ. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி. சற்று அந்த சப்தங்களை மாற்றிருக்கார், அவ்வளோதான். யாஹா மாம் பஷ்யதி சர்வத்திர, யாரொருத்தன் என்னை அனைத்துக்குள்ளும் பார்க்கிறானோ, அதே போல யாரொருத்தன் என்னிடம் அனைத்தையும் பார்க்கிறானோ அவனுக்கு நானும் வீணாவதில்லை, அவனும் என் முன்னிலிருந்து விலகுவதில்லை. பார்க்கிற அனைத்துக்குள்ளும் பிரம்மத்தை பார்க்கணுங்கிறார். பார்க்க முடியுமானால் நிற்கிற ஒத்தொத்தரும் ஓடுற விசிறியும் எரியிற விளக்கம் அவர் உள்ளே இருக்கவே தானே, இல்லைன்னா அது எரியவே போகிறது இல்லையே. அப்போ அவரைத்தான் அனைத்துக்குள்ளும் பார்க்கணும். அர்ஜுனன் கேட்கிறார், சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த மனசு ரொம்ப ஓடுறது கண்ணா. நான் என்ன கடிவாளத்தை இழுத்து பிடிக்கணும்னு பார்த்தாலும் அது ஒன்றும் கையில் வராது போல் ஓடிண்டே இருக்கே. இதை நான் எப்படி சரிப்படுத்துறது? கொஞ்ச நேரம் உட்காரத்துக்குள்ளே யாரானு மணி அடிக்காதான்னு தோண ஆரம்பிச்சுடுறது.
அதை அடிக்கவே இல்லை. ஆனால் ஒரு 10 நிமிஷம் உட்காரத்துக்குள்ளே இன்னும் ஒத்துரு நீ மணியே அடிக்கலை, சில பேர் நம்ம பார்க்கவே இல்லையான்னு நினைக்க ஆரம்பிக்கிறேனே, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன்னா அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். வாஸ்தவம், மனசு அவ்வளவு சுலபத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது, சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதே. மறுபடியும் மறுபடியும் பயிற்சி. மனசு எத்தனத்தனத்தில் ஓட பார்த்தாலும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து என் திருமேனிலே இருத்து. அபியாசேனத்து கௌந்தேய, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை முயற்சிக்கிறோமோ இல்லையோ, அதான் அபியாசம். வைராக்கியம், ஏதோ ஒன்றில் மனசு ஓடுறதா, வேண்டாம், அது பிரயோஜனம் இல்லை, அதை விட கண்ணன் ரொம்ப உயர்ந்தவர், சொல்லி 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 பழக்கு. எத்தனை பேர் மூளை செலவு பண்ணுறா, அதை போல பண்ணு. திரும்ப திரும்ப உன் மனசை பழக்கினியானால் அபியாசேன தூ கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதே என்று யோகத்தை சொல்லிட்டு, கர்மயோகம் சொல்லிட்டேன், ஞான யோகம் சொல்லிட்டேன், இதை போன்ற யோகங்கள்லாம் எடுத்து ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இதுதான் வழி சொல்லி முடிக்க போறார் கண்ணன். அர்ஜுனன் நினச்சுட்டான், ஆக கீதை முடிஞ்சு போச்சு. 6 அத்தியாயம் எடுத்து கர்மஜான யோகம் எடுத்து ஆத்ம சாட்சா்காரம் சொல்லிட்டார்னால் முத்தாய்ப்பு வச்சாப்பில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தை சாய்த்தார். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமான் சமே யுக்த தமோ மதா. எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் தெரியுமோ, கீழே நான் சொன்ன யோகிகள் எல்லாரையும் விட ஒரு வசந்த யோகி இருக்கான் அர்ஜுனா, அவனை தான் எனக்கு பிடிக்கும். அர்ஜுன் தகச்சு போட்டார். அது யார்? இது வரைக்கும் அவரை பற்றி சொல்லவே இல்லையே. கர்மயோகியை சொன்னேன், ஞான யோகியை சொன்னேன், அதெல்லாம் சின்ன நிலை அர்ஜுனா. இதை விட ரொம்ப பெரிய யோகி ஒருத்தர் இருக்கார். யோகி நாமப்பி சர்வேஷாம், நான் கீழே சொல்லியிருக்கிற யோகிகள் எல்லாரை விட மத்கதேன அந்தராத்மனா, இது வரைக்கும் நீ ஆத்ம ஜானத்தை பற்றி தெரிஞ்சுட்டே, இனிமே தான் கிருஷ்ண ஜானத்தை பரமாத்ம ஜானத்தை தெரிந்து கொள்ள போகிறாய். அவன் தான் மிகச்சிறந்த யோகி. யாரை சொல்கிறார்? பக்தி யோகியை சொல்லிட்டு இருக்கார். கர்மயோகியை விட ஞான யோகியை விட ஒரு பக்தியில் இருக்கிறவர் எவ்வளவு சிறந்தவர். 6வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் 7வது அத்தியாயம் தொடங்கிறது. 7, 8, 9 அழகான பக்தி யோகத்தை விளக்க வந்த அத்தியாயங்கள். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்ம அபிநிர்வர்த்தியா பக்தி யோகா பிரகீர்த்திதா. நடு 6 அத்தியாயங்களில் பக்தி யோகம் சொல்லப்பட்டது. அந்த பக்தி யோகம் எத்தோட சேர்த்து மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே, பகவத் தத்துவம் என்னன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடைவதற்கும் கடவுளை அறிவவும் கடவுளை அடையவும் பக்தி தான் வழி.